உத்தமபாளையம் அருகே உள்ள வாய்க்கால்பட்டி பிடிஆர் கால்வாயிலிருந்து முதல் போக விவசாயத்திற்கான தண்ணீர் திறந்து விடுவதற்கான ஆலோசனைகளை நீர்நிலை பொறியாளர் மரியாதைக்குரிய மயில்வாகனன் அவர்களிடம் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஜஜீவனா அவர்களும், தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களும், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களும் ஆலோசனை நடத்தினர். அதன்படி தினசரி 100 கன அடி வீதம் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக முடிவு செய்யப்பட்டது. பிடிஆர் கால்வாய் தண்ணீர் திறந்துவிடப்படுவதன் மூலமாக வேப்பம்பட்டி, ஓடப்பட்டி, தர்மாபுரி, பூமலைக்குண்டு, பள்ளப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு இந்த தண்ணீர் செல்வதால் விவசாயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். சாமியே மறைக்குதா? பிடிஆர் கால்வாயிலிருந்து மதகு வழியாக 100 அடி தண்ணீர் திறக்கும் நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஜஜீவன் அவர்களும், விவசாயிகள் சங்க சார்பாக விவசாயி சீனிராஜ் அவர்களும், விவசாயி சுருள்ராஜ் அவர்களும், சின்னனூர் ஒன்றிய குழு தலைவர் அவர்களும், உத்தமபாளையம் ஒன்றிய குழு தலைவர் அவர்களும், ஆயக்கட்டு விவசாயிகள் சங்க தலைவர்களும் கலந்து கொண்டு தண்ணீர் திறந்துவிடப்பட்டார். திறந்துவிடப்பட்ட தண்ணீருக்கு மலர் தூவி வரவேற்று வழி அனுப்பி வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயக்கட்டு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அரசுக்கு கூடுதல் தண்ணீர் வேண்டி கோரிக்கை மனு வைக்கப்பட்டது. சரி, கடுமையாக செங்கல்பட்டு பார்த்துருக்காங்க. சரி, எம்பி செங்கல்பட்டு வந்து வரப்பட்ட பேசும்போது உங்கள்கிட்ட பேசி நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். சரி, நீங்களும் வந்து இருக்கீங்க, நல்லபடியாக பேசி அந்த விவசாயம் ஆமாம். சரி, இப்போ விவசாயம் இல்லை நீங்கள் இப்போ வர வழியில் தாமரக்குளம் பார்க்குறீங்க, அது எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் தண்ணி நிற்கும். இப்போ ஒரு சொட்டு தண்ணி நிற்க மாட்டேங்குது. ஆயக்கட்டுன்னு சொல்கிறீங்க சார். சுழியார் ஆயக்கட்டா சார் வருது. இவங்களும் விவசாயம் தான். சுழியார் ஆயக்கட்டா விவசாயி. I am not going to argue. I am not arguing with you also. ஒரு விவசாயத்தை இருந்து எடுத்து இன்னொரு விவசாயத்தை அதை எப்படி பண்ணுவீங்க? இப்போ இது டெம்பரரியாக பண்ணியிருக்காங்க. எஸ்சி வந்து மேலே பாலம் இது பண்ணுறேங்கிறாரு. நாங்களும் விவசாயிங்க அதை கன்சிடர் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், யாரும் விவசாயம் பேசுங்க, பேசி நல்லா கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்வில் உத்தமபாளையம் வட்டாட்சியர் மரியாதைக்குரிய சுந்தர்லால் அவர்களும், சின்னனூர் ஒன்றிய குழு தலைவர்களும், உத்தமபாளையம் ஒன்றிய குழு தலைவர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆயக்கட்டு விவசாயிகள் சங்க தலைவர் அவர்களுடன் ராமசாமி நாயக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கட்டபொம்மன் என்ற ரவிச்சந்திரன் அவர்களும்,
முத்தலாபுரம் வீர குவேந்திரன் அவர்களும் ஒன்றிய கவுன்சிலர் முருகன் அவர்களும் நீர்நிலை பொறியாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்களுடைய மகிழ்வை பகிர்ந்து கொண்டனர். விவசாயி சீனிராஜ் அவர்களும் வேப்பம்பட்டி சுருள்ராஜ் விவசாயிகள் அனைவரும் கோட்ட பொறியாளருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றியை தெரிவித்தனர். தர்மபுரி தங்கவேல் அவர்களும் கலந்து கொண்டு தங்களது நன்றியை தெரிவித்தார். செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல். நன்றி, வணக்கம்.